ஆவியரை வாரும், விடுதலை தாரும். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு ஈடுபட்டு போம். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:16, 17, 18. தூய ஆவியின் துணை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு வாழ முயற்சிப்பது காது இல்லாமல் கேட்க மற்றும் நுரையீரல் இல்லாமல் சுவாசிக்க முயற்சி செய்வதற்கு சமமாகும் என்கிறார் இறைமனிதர் D.L. மோடி. கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்லர் என்கிறார் தூய பவுலடிகளார். கடவுள் மனிதனுக்கு அளித்த கொடைகளில் சிறந்த மேலான கொடை தூய ஆவியே. திருமுழுக்கு மூலம் அப்பா பிதாவே என்று அழைக்கும் முழு உரிமையை பெறுகிறோம். அதோடு இறைமக்களாகிறோம். இறையரசு பணியில் நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க இயேசு தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். திருச்சபையும் இந்த பணியை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக துணையாளராக தூய ஆவியரை அனுப்பினார். அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கேயே விடுதலையும் உண்டு. தூய ஆவியர் காட்டும் நெறியில் நடந்து மன்னிப்பை நமதாக்கி வீண் பெருமையை தேடாமல், மற்றவர்களுக்கு எரிச்சல் மூட்டாமல், பொறாமைப்படாமல் வாழ்ந்து வாழ்வின் இறுதி எல்லை வரை இறைவனின் சாட்சிகளாக வாழ தூய ஆவியரின் துணையை நமதாக்கிக் கொள்வோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட துவக்க கால கிறிஸ்தவர்கள் உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்டார்கள். அந்த தாக்கம் நம்மிலும் செயல்பட வேண்டும். பழைய வாழ்வை விட்டுவிட்டு தூய ஆவியரின் விடுதலை பெற்ற புதிய மக்களாக வாழ்வோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். ஆவியரை